எண்டு கிளைமேக்ஸில் கூட வந்து ஒரு நிறைய முடிச்ச வந்து டாக்டர் போட்டு விட்டாரு. எப்படி காசு வாங்கிட்டு அது வியாபாரமாக போயிடும் அப்படின்னா அவங்க வள்ளலாருக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குல்ல, அது டோட்டலாக அடிபட்ட மாதிரி ஆயிருங்கிறதா என்னோட கருத்து. படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் மூவி தான். படத்தோட எடுத்த கண்டென்ட் நல்ல ஒரு கண்டென்ட்டு. மயிலாடு படம் பார்த்துட்டு வரேன். படத்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது, ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா படம் வந்து கொஞ்சம் ரியாலிட்டி பேஸ்டாக வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2 ஏழைகள் இவங்க வந்து யாருனாலும் இவங்களை வந்து மிதிக்கலாம். ஸோ அதிகாரத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து இவங்க போராடுறாங்க. எப்படி இதுலேருந்து வெளில வராங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படத்தில் வந்து 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று என்னென்னா, கவர்மெண்ட்டில் வந்து 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெத்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ இவங்க இதை வந்து எப்படி வந்து சரிப்படுத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரே ஒரு சீனில் அசால்ட் அவங்க சரி பண்ணுற மாதிரி வச்சுட்டாரு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீனாக சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்னி மாஃபியா. ஸோ கிட்னி தெஃப்ட்டு, அதுக்கான ஒரு இல்லீகல் சிஸ்டம்மு, இந்த விஷயத்தை வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பேசுது. பட் என்ன ஒரு மைனஸ்னால், இந்த படத்தில் வந்து எண்டு கிளைமேக்ஸில் கூட வந்து ஒரு நிறைய முடிச்ச வந்து டாக்டர் போட்டு விட்டார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஹீரோயினோட கிட்னி வந்து திருட்டு போயிருக்கோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கல. யார் திருடினா, அந்த திருடினதுக்கு பின்னாடி இருக்க மாஃபியா யார், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த பர்டிகுலர் டாக்டர், அதை வந்து அதே மாதிரி வேறு ஒரு இல்லீகல் விஷயம் எல்லாமே அந்த கிட்னி விஷயத்தில் வந்து நடக்கும். எதுக்குமே வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்காம விட்டாங்க. அது இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதே மாதிரி இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு தேட்டரிக்கல் மூமெண்ட்டுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ரியாலிட்டி பேஸ்டான ஒரு படத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பேஷண்ட் ஐசியூவில் இருக்காங்க, சார நிலைமையில். அவங்க பல்ஸ் ஓடிட்டு இருந்தோன்னா அந்த பீப் 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 அப்படின்னு சவுண்டு வந்துட்டுருக்கோம். ஒரே லாங்காக வந்து பீப்புன்னு போய் அப்படி போச்சுன்னா பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது அவங்க சிபிஆர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்க ரிவைவ் ஆனால் பரவாயில்ல. நார்மலாகிட்டே அவங்க வந்து கண்ணு திறக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஆடாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஃபுல்லாக காமிக்கல. உள்ளே வந்து சிறு தவறுகள் பண்ணியிருக்காரு. பட் ரியாலிட்டி பேஸ்டான படம்னால அந்த தவறுகள்லாம் வெளில பெருசாக தெரியுது. ஹீரோனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கணுன்னா ஹீரோனோட ஆக்டிங் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஹீரோவை நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் அந்த படத்தை ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு சொல்கிறா. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்லேயும் வந்து அந்த பொண்ணு வந்து நான் அவனை நம்பியிருக்கேங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா. ஹேட்ஸ் ஆஃப் அவளோட ஆக்டிங்கு. சசிகுமாரோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்றப்பல பக்காவாக பண்ணியிருக்காரு. பட் ஒரே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் மற்ற படங்களை அவரது பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாமரன்னா நடிக்கிறாரு, யார் வேணாலும் வந்து இவர் மிதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, பாவம் போல ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இந்த படத்துலையும் அதே கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வேரியேஷன் கொடுக்கல. தனியாக அந்த படம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சுக்கான்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எந்த வேரியேஷன் இல்லை. அவர் வந்து வித்தியாசமான ரோல்ஸ் செலக்ட் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். படத்தில் வந்து பிஜிஎம் நல்லா இருக்குது. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். டெக்னிக்கலாக வந்து சினிமாட்டோகிராஃபி, டிஐ, எல்லா டிபார்ட்மெண்ட், எடிட்டிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு படம்னு வச்சுக்கலாம். தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஒரு யூத்துக்கெல்லாம் இந்த படம்லாம் எந்த அளவுக்கு தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு செட் ஆகணும்லாம் தெரியல. பட் ஒரு ஆர்ட் ஃபில்மு உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். மயிலாட் அப்படின்னு எதுக்காக டைப்? ஒரு சாதாரண ஒரு பாமரன். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி நிற்கிறான். இவன் எடுக்கிற டிசிஷனில் தான் இன்னொருத்தவங்களோட வாழ்வா சாவாங்கிறது இருக்குது. அதுக்காக தான் மயிலாட் டைப். மயிலாட் சசிகுமார் சாரோட படம் பார்த்துருக்கேன். மயிலாட் அப்படின்னா என்ன மீனிங்? மயிலாட்னா இப்போ நம்ம கோர்ட்லலாம் வந்து நம்ம வாதாடும் போது மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாதாடுவோம். அந்த ஒரு இதை தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. படத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் யாரை வந்து கடவுளாக சொல்கிறீங்கன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. அது நான் வந்து சஸ்பென்ஸை நான் உடைக்க விரும்பலை. படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் மூவி தான். படத்தோட எடுத்த கண்டென்ட் நல்ல ஒரு கண்டென்ட்டு. என்னென்னா, இது வந்து ஒரு கிட்னி திருட்டை பற்றி ஒரு பொலிட்டிக்கலான விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து கிளைமேக்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இப்படிலாம் ப்ராக்டிக்கலாக இருக்காது. இப்போ நம்ம வந்து அவன் ஸ்டார்டிங்கிலேருந்தே கிட்னி திருட்டுக்காக தான் அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான், பணத்துக்காக தான் பண்ணுறான். ஒரு பாமரன் இருக்கிறப்ப நீ அவங்ககிட்ட போயிட்டு காசு கொடுத்தா வேணான்னு சொல்லுவானா? அவனும் அவ்வளோ ஒன்றும் தியாகிலாம் கிடையாது, புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கிறப்போ அவன் வாழ்க்கை மாறணும், அவனுக்கு குழந்தைகள், அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல.
எல்லாருக்குமே வந்து உடலில் வந்து அவங்க ஆர்கன் எல்லாமே சேம் தான். அதை வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாங்க இங்கே, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து என்ன நீங்கள் பேசுகிறீங்களா? அவங்க பேசுகிறாங்களா? வருங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லணும்னா. ஏன் அப்படின்னா என்ன ஒரு ரீசன்னா, அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே படத்தில் காமிச்சிட்டாங்க ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஹீரோவோட கேரக்டர் அது ஒரு டிசைன். அந்த டிசைன் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவருமே அந்த வள்ளலாரோட இதில் தான் சாப்பிட்டு வளர்ந்து அவரோட அந்த சொற்பொழிவுலாம் கேட்டு அவருக்கு வந்து ஒரு தொண்டன் மாதிரி முழுமையாக மாறி தன்னோட வாழ்க்கையும் அதுக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி காசு வாங்கிட்டு அது வியாபாரமாக போயிடும். அப்படின்னா அவங்க வள்ளலாருக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குல்ல, அது டோட்டலாக அடிபட்ட மாதிரி ஆயிருங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ காசு வாங்கியிருந்தா அது வியாபாரமாக போயிருக்கும். கிட்னி வியாபாரம் பண்ணுறது கரெக்டுங்கிற மாதிரி ஆயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து 3 விதமான டிஃப்ரென்சியேஷன் அந்த படத்தை காட்டுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் அந்த கிட்னி தர முடியாது அப்படிமா. ஃபஸ்ட்டு வந்து காசுக்காக கடனுக்காக வேறு வழியே இல்லை, என் கிட்னியை மட்டும் எடுத்துக்கோங்க, என் பொண்டாட்டியை விட்டுருங்கம்மா. திருப்பி வந்து அவன் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அதுக்கு நியாயம் கெட்டு போவான். திருப்பி வந்து அவன் கிட்னி தர ஐடியாலே இல்லாமல் போவான். மூணாவதா ஏன்னா எனக்கு காசெல்லாம் தேவையில்லை, என் கிட்னி தான் எனக்கு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். மூணாவதா தன்னால் ஒரு உயிர் போயிருச்சுன்னா அது நம்மளோட கில்ட்டாகவே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்க்கவே அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் தரேன்னு சொன்னதுனால தானே அவங்க ஆஸ்பத்திரி கிளம்பி வந்தாங்க. நான் அதனால் நானே முன் வந்து என் மனசளவில் முழுமையாக நான் வந்து உனக்கு தரேன் அப்படிங்கிறது அது வந்து தன்னால் முன் வந்து தர ஒரு விஷயம். அது வந்து எனக்கு கரெக்டுங்கிற மாதிரி தான் பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல அவர் காசு வாங்கியிருந்தா இது டோட்டலாக ஒரு வியாபாரத்துக்கு வழிவகுத்த மாதிரி ஆயிருக்கும். காசு வாங்காதனால தான் அந்த தியாகங்கிற ஒரு விஷயம் வந்தது. ரெண்டாவது அவள் வந்து கிட்னி அதில் வந்து ஒரு விஷயம் கேட்பான், அவன் என்ன ஜாதின்னு தெரியுமா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்பான். கடைசியாக அவன் என்ன ஜாதினே தெரியாத, அதாவது அவங்க ஜாதியில் இருக்கக்கூடிய அவங்க பசங்களே அவங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் யாருன்னே தெரில, அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கே தெரியாது அவன் ஜாதி அப்படின்னு சொன்ன அந்த டைமில் அவள் கையெடுத்து கும்பிடுவான். ஏன்னா அவன் கொடுத்த தியாகத்தினால அவள் உயிர் வாழ்ந்தா. எவ்வளோ திமிர் பிடிச்சவனு ஊரே சொல்லிச்சு. ஆனால் அவளையும் மாற்ற முடியும், ஒரு அன்பாலையும் ஒரு கருணையாலையும் மாற்ற முடியுங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு கான்செப்ட்டு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிட்னி திருடுறதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் என்னென்னா, மக்களோட அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல அதை ரொம்ப தெளிவுபடுத்தி காமிச்சிருந்தாங்க. வில்லேஜ் சைடில் இத்தனைக்கும் எங்கள் ஊர் சைடு தான் காமிச்சிருந்தாங்க. அது அந்த ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அதுக்கு முழுக்க அந்த பொண்ணு தான் காணும். உண்மையிலே அந்த பொண்ணோட ஆக்டிங்னால தான் அது ரொம்ப முறையாக இருந்தது. ஏன்னா அந்த வலியாக இருக்கட்டும், அந்த வயிறு வலியாக இருக்கட்டும், அந்த கத்துறதாக இருக்கட்டும், அந்த மயக்கம் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. அதனால தான் ஸோ எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லைங்க, இப்போ காலகட்டத்தில் நடக்குது இந்த படம். இது வந்து ஆக்சுவலி கிட்னி திருட்டு எந்த காலத்தில் நடந்தது? இப்போதாங்க நடந்தது. கிட்னி திருட்டு எப்போ நடந்தது? இப்போ தான் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. கிட்னி திருட்டு நடந்தது, அதை தான் காமிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி இப்போ நடந்த மாதிரி, ஆனால் அதில் காட்டும் போது இப்போ நடந்த மாதிரி காட்டல, கொஞ்சம் முன்னே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரூமராக கூட கொள்ளையை கூட கலப்பியிருப்பானுங்க. அதே மாதிரி ஒரு கிட்னியை கொடுக்கணும்னா அவன் வந்து நம்ம ரிலேட்டிவாக இருக்கணும், சட்டமே இருக்குது. ஆமாம், இவனோட பாசிட்டிவ் அவனோட பாசிட்டிவ், அதுக்கு பெரிய ப்ராசஸ் இல்லை. ஆக்சுவலி என்னன்னா 2 விதம் இருக்கு. படத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. 87 இல்லை அதுதான் ஒரு நிமிஷம். அதில் வந்து சட்ட விரோதமான நீ செஞ்ச செயல் வந்து அவர் செஞ்ச செயல் வந்து சட்ட விரோதம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சர்ச்சை முன்னாடியே சொல்லியிருப்பார். கோர்ட்லேயே நிறைய சீன் நடக்கும். நீ எப்படியா கொடுக்கலான்னு சொல்லுவார். அது எப்படியா, இதில் எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா, உன்னை பிடிச்சி உள்ளே போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை தாண்டி என்னென்னா ஒரு சில விஷயங்கள் எப்படி ஈஸியாக கிட்னியை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த அதாவது புரியாத மக்கள், ரொம்ப பெண்கள், ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், அவங்கள ஒரு கஷ்டத்தை உருவாக்கி அவங்க லைஃப்குள்ளே கடன் வாங்க வச்சு வேறு வழி இல்லாமல் பெண்கள் வேறு வழியே கிடையாது, நம்மளுக்கு நம்ம உயிர் வாழணுங்கிறத தாண்டி நம்ம மானத்தோடு வாழணும்னா அதுக்கு நம்ம இதை சரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதில் கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க, டார்கெட் ஃபுல்லாகவே ரொம்ப ஏழ்மையான பெண்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நடந்தது. என்ன மத்திய அரசை கேள்வி கேட்ட மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, மத்திய அரசு பண்ண மாதிரி. சரி, ஒருவேளை டேரக்டர் வேறு வழி இல்லை, மாநில அரசு கேள்வி கேட்டால் எங்கள் பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு கூட மாற்றிருக்கலாம். பட் ஆமாம், அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக மாற்றிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து கூட பண்ணியிருக்கலாம். ஆமாம், சரி, ஏதோ எனக்கு என்ன ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து காசை வாங்கிட்டு போய் அவன் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். காசை வாங்காதது என்னோட வருத்தம். காசு வாங்காமல் விட்டதான் என்னோட ப்ளஸ் நான் நினைக்கிறேன். அப்போ காலம் ஃபுல்லாக கூலி வேலை செய்யணுமா? காலம் ஃபுல்லாக கூலி வேலை செய்யணுமா? கஷ்டப்படணுமா? கூலி வேலை செய்யணும்.
காசு வாங்கணும்லங்க. வாங்கணும், கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கினா அந்த கேரக்டருக்கும் அந்த கதைக்கும் ஒத்துட்டு காசு இல்லாம அனுப்பிச்சு விட போறேன். இல்லைங்க, கிட்னி எல்லாம் ஆல்ரெடி இதாயிருக்கும். சரிங்களா, அவன் வாழ்க்கை தர முன்னேறலாங்க. அது எனக்கு இல்ல அந்த ட்ரஸ்ட்டை வந்து இல்ல அந்த அம்மா அவ்வளோ ஒரு புண்ணியவதியா இருந்தா அந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு எழுதி வச்சிருந்தோம்னா சூப்பரா இருக்கும், நாடே வந்து செழிப்பா இருந்திருக்கும். அதை சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ரெண்டாவது எனக்கு என்னன்னா, இவர் சொல்ற மாதிரி காசு அவங்க கொடுக்கும்போது வாங்கியிருந்தா அந்த கேரக்டருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த ஒரு வேல்யூ இதாக இருக்கும். அவர் இவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்தே விளையாட காட்டுவாங்க. அதை காட்டாமல் இருந்து காசு வாங்கியிருந்தாங்கன்னா பிரச்சனையாக இருந்திருக்காது. அதை காட்டும் போது அதோட ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க வந்து ரொம்ப பிற உயிருக்கு வந்து நன்மை செய்யணுங்கிறதுக்காண்டியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கீழே இறக்குன மாதிரி ஆயிரும். அப்படி வியாபாரமாக பண்ண மாதிரி ஆயிரும். கதை எடுத்த விதம் எல்லாமே சூப்பர், கதை சொன்ன விதம், கதை மாந்தர்கள் எல்லாமே சூப்பர். ஆனால் கதையோட முடிவுரைன்னு ஒன்று இருக்கு. எப்பயுமே அந்த முடிவுரை முடிவுரை எனக்கு பிடிக்கல. முடிவுரை அவன் வாழ்க்கை தரம் மாறி இருக்கணும், ட்ரஸ்ட்டை தூக்கி அவன் பேரில் எழுதியிருக்கணும். இந்த பசங்கள்லாம் வந்து ஆல்ரெடி இது குடிச்சிட்டு தான் அவங்க அம்மாவுக்கே துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்துருந்தா சூப்பரான படம், கண்டிப்பாக அவார்டு அந்த மாதிரி லெவலுக்கு போயிருக்கும். அதை சுமார் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து உண்மையிலே பணம் வாங்கியிருந்தா ஒரு வேளை எனக்கு அது வந்து டோட்டலாக அந்த அவன் மேலே இருந்த அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அவன் மேலே நம்ம வச்சுருந்தோம். அந்த ஒரு விஷயம் டோட்டலாக அவுட் ஆகிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன, படத்தில் வந்து திருந்துற மாதிரிலாம் காட்டுறாங்க அரசியல்வாதி, அது நிஜத்தில் நடக்காது, கற்பனையில் நடந்தது சந்தோஷம், அவ்வளோதான். அதை தான் சொல்கிறேனே, அரசியல்வாதி திருந்துற மாதிரி காட்டுறீங்க. இவன் பணம் வாங்கினா என்ன தப்பா என்ன? அவன் வாழ்க்கை மாறலங்க, அதை மட்டும் நீங்க ஏற்கனவே நிறைய கேள்வி கேட்டதுனால தான் சென்சாரே விடல. அதை தான் சொல்றேன். எந்த அரசியல்வாதி திருந்திருக்கான்? இனிமே வர எப்படி திருந்துவான்? அவ்வளோதான், அவ்வளோதான். எவனை திருந்த மாட்டான். அதுதான் சொன்னேன். அதாவது சினிமாட்டிக்கா பார்க்கும்போது அவங்க திருந்திட்டாங்க, ரியாலிட்டிக்குலாம் அவங்க திருந்த மாட்டாங்கிறதா உண்மைங்கிறதா சொன்னேன். ஆமா.